ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சமி அப்படின்னாலே வராகி அம்மனுக்கு உரிய தினம். ஒரு மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமின்னு 2 பஞ்சமி வரும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் அதிகரிக்கணும் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனை வழிபடணும். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னா தேய்பிறை பஞ்சமியில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நம்ம வராகி அம்மனை இந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கடனெல்லாம் குறைஞ்சி கஷ்டம்லாம் குறைஞ்சி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி வியாழக்கிழமை அன்று நாளைய தினம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை காலை 6:10 மணி வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குது. வராகி அம்மனை வியாழக்கிழமை அதாவது நாளைய தினம் மாலை 6 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே வழிபடலாம். வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துலேயும் வழிபடலாம். எது உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு உகந்ததோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எப்பொழுதும் போல் வராகி அம்மனை வழிபாடு செய்கிறதோட மட்டும் இல்லாமல் வராகி அம்மனுக்கு ஒரு தீபத்தை இந்த முறையில் ஏற்றி வைத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பல நன்மைகள் ஏற்படும். எப்பொழுதுமே நம்ம பஞ்சமி தினத்தன்னைக்கு வராகி அம்மனுக்கு எந்த முறையில் வழிபாடு செய்கிறோமோ அதே முறையில் வழிபாடு செய்து வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போடணும். அதாவது வராகி அம்மனோட சிலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அபிஷேகம் செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் வையுங்க. அப்படி ஃபோட்டோ இருந்தனாலும் நல்லா தொடச்சிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அவங்களுக்கு பிடித்த செவ்வரளி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூ சூட்டி அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்திய எது வேணாலும் வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடிய நைவேத்தியத்தில் ஒரு பானகம் ரெடி பண்ணி வைங்க. பானகம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா சுத்தமான தண்ணியில் எலுமிச்சையை பிழிஞ்சு விட்டு அது கொஞ்சோண்டு சுக்குப்படி போட்டு அதில் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கலந்து பானகம் வைங்க. அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு நைவேத்தியம்னா அந்த நைவேத்தியம். மற்றபடி வேறு கிழங்கு வகைகள் அல்லது மாதுளை முத்துக்கள் தோல் நீக்காத உளுத்தம் வடை தயிர் சாதம் இப்படி எது வேணாலும் நீங்கள் என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் நைவேத்தியம் வைக்கலாம். ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. அதில் புதுசாக கல்லுப்பு நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பரிகாரத்திற்குன்னு புது கல்லுப்பு வாங்கிக்கோங்க. வீட்டில் உள்ள கல்லுப்பை பயன்படுத்த வேண்டாம். ஒரு தாம்பாளத்தை எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதன் மேலே கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வைங்க. அதற்கு மேலே கஸ்தூரி மஞ்சளை நீங்கள் வட்ட வடிவில் அதில் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மஞ்சளுக்கு மேலே ஒரு செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலையை வச்சுக்கோங்க. இதற்கு மேலே அகல் விளக்கொன்று அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரி போட்டு வராகி அம்மனை நினைத்து தீபம் ஏற்றுங்க. மஞ்சள் திரி மஞ்சளை நல்லா அதோட பன்னீர் சேர்த்து குழைச்சிட்டு அதில் அந்த வெள்ளைத்திரி இருக்குது பார்த்திங்களா, பஞ்சத்திரி அதை போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா மஞ்சள் திரி நல்லா காய வச்சு அந்த திரியை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் திரியை போட்டு தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். அடுத்து 5 வெள்ளி மஞ்சள் எடுத்து மாலையாக கட்டிக்கோங்க. அது அகல் விளக்கு மேலே இந்த மாலையை நீங்கள் போடணும். போட்டுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை மனசார வராகி அம்மன் கிட்ட சொல்லுங்கள். வராகி அம்மன் கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு மன தூய்மை இருக்கணும். மனது நேர்மையாக இருக்கணும். ரொம்பவே நம்ம எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக உடல் தூய்மையோடு போகிறோமோ அதே போல் மன தூய்மையோடு போகணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பாங்கோடு நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுப்பாங்க வராகி அம்மன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் தீபதூபம் காட்டிட்டு உங்களோட வழிபாட்டை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கோங்க. இந்த உப்பு கஸ்தூரி மஞ்சள் அப்படியே இருக்கட்டும், அன்றைய நாள் முழுவதும் இருக்கட்டும். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் இதை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்காதீங்க. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் போட்டு கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றணும். வெற்றிலையை கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. இந்த வெள்ளை மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாலை எடுத்து சாமி ரூப்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த வெள்ளை மஞ்சள் வேறு எதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த முறையில் நம்ம தேய்பிறை பஞ்சமி நாள் அன்னைக்கு வராகி அம்மனுக்கு இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய தீராத கடன் பிரச்சனை தீரும். காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும். கடன் தீரத்துக்காக தான் நம்ம இந்த தீபம் ஏற்றுறோம்.
அதுவும் தேய்பிறை பஞ்சமியில் நம்முடைய கடலெல்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்னு வராகி அம்மனை மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. கல்லுப்பு வந்து மகாலட்சுமி தாயாரோட அம்சம். அந்த கல்லுப்பையும் மஞ்சளையும் வச்சு நம்ம பரிகாரம் செய்கிறோம். கண்டிப்பாக இது 100க்கு 100% இல்லை, 200க்கு 200% நிச்சயமாக நமக்கு முழு பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மனுக்கு நிச்சயமாக மறக்காமல் எப்பொழுதுமே வராகி அம்மனோட வழிபாட்டில் அந்த பானகத்தை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச நெய்வேத்தியத்தில் பானகங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. அதை வைக்கிறதுக்கு மறக்காதீங்க. நெய்வேத்தியத்தில் அம்மனுக்கு பிடித்ததாக என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இது. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. இது எல்லாருமே தாராளமாக செய்யலாம். அம்மனோட படம் இல்லை, சிலை இல்லை அப்படின்னு கஷ்டப்படாதீங்க. இருக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ஒரு அகல் தீபத்தில் அம்மாவை ஆவாகனம் பண்ணுங்க. அம்மாவாக நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வைத்து அதுக்கப்புறம் உங்கள் பூஜை செய்ய தொடங்குங்க. இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய இந்த பூஜை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எப்பொழுதும் நம்ம வராகி அம்மனை வணங்குறது வந்து எப்பொழுதும் நமக்கு நற்பலன்களை கொடுத்தாலும் ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்குன்னு தனி பலன்கள் நமக்கு இருக்குது. வராகி அம்மனை மனசார நினைங்க. முழு மனதோடு நினச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் பிரார்த்தனை வைங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் உடனுக்குடன் அம்மா தீர்த்து வைப்பாங்க. அவங்க பிரார்த்தனையை ஏற்றுப்பாங்க. உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மறக்காமல் வராகி அம்மன் வழிபாடுன்னு இல்லை, எந்த பரிகாரம் எந்த வழிபாடும் நீங்கள் வந்து செய்தாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். எப்பொழுதுமே மனசார உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு 11 வயது முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் உங்கள் குலதெய்வமும் வராகி அம்மனும் தீர்த்து வைப்பாங்க. எப்பொழுதும் உங்கள் வீட்டுக்கு காவல் தெய்வமாக இருப்பாங்க. அனைத்து கஷ்டத்திலிருந்து உங்களை விடுவிப்பாங்க. இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குல தெய்வத்தின் அருளாலும் வராகி அம்மனின் அருளாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.